6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இது 6ஓடு நிற்குமா, இது 16 ஆகுமா, 60 ஆகுமா, 100 ஆகுமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அண்டை மாநிலங்களாலும் இந்தியாவிலும் உலகளவிலும் இதை ஒரு கேலிக்கூத்தாக பார்க்கக்கூடிய நிலைக்கு இந்த தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு அணியிலிருந்து தீர்த்துவிட்டால் அந்த அணியிலே இருக்க வேண்டியதுதான் கடமை. அது வெற்றியோ தோல்வியோ ஆட்சி வருகிறதோ இல்லையோ, தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் இது போல போதைப் பொருளுக்கு பழக்கப்படுத்திருக்கிறாங்க அல்லது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சொன்னால் அது மிகவும் ஒரு தவறான முன்னுதாரணம், கடுமையான நடவடிக்கை அவர் மேல் எடுக்கணும். தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் ஆட்சியிலே இருந்து வருகிறார். கூட்டணிகள் எல்லாம் பல நேரங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தலுக்கு இருப்பார்கள், அடுத்த தேர்தலுக்கு மாறுவாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு கட்சியிலே வெற்றி பெற்றவர்கள், ஒரு அணியிலே வெற்றி பெற்றவர்கள் இன்னொரு அணிக்கு இழுக்கக்கூடியதோ அல்லது கவரக்கூடியதோ போன்ற செயல்கள் நடைபெறுகின்றன. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இப்பொழுது வரையிலும் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இது 6ஓடு நிற்குமா, இது 16 ஆகுமா, 60 ஆகுமா, 100 ஆகுமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தினமும் இவர் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போகிறார், இவர் மாறுகிறார், இன்னும் 6 பேர் தயாராக இருக்கிறார்கள், இன்னும் 10 பேர் தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாடு இது ஒரு எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான அரசியலுக்கு சொந்தக்கார மாநிலமாக இருந்ததோ அந்த தமிழ்நாடு அண்டை மாநிலங்களாலும் இந்தியாவிலும் உலகளவிலும் இதை ஒரு கேலிக்கூத்தாக பார்க்கக்கூடிய நிலைக்கு இந்த தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. அதை பல்வேறு விதங்களிலே அதை விமர்சனம் செய்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக இழுக்கக்கூடிய செயல்கள் நடைபெறுகின்றன சொல்லுகிறேன். இதை நான் பொதுவாக வேண்டுகோள் வைப்பது, இந்த போல ஒரு கட்சியில் அல்லது ஒரு அணியில் வெற்றி பெற்றுவிட்டு ஒரு சில பதவிகளுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ எந்த மக்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு 2 மாதம்தான் ஆயிடுச்சு, 2 மாதங்களுக்கு உள்ளாக நீங்கள் மனத்தை மாற்றுவது, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவது அந்த உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஆகும். அந்த தவறுகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடாது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தவறு செய்யக்கூடிய வகையிலேயும் மற்றவர்களும் அந்த எடுக்கக்கூடாது. தங்களுடைய வேறொரு அணியிலிருந்து அல்லது வேறு கட்சியிலிருந்து இந்த நேரத்தில் ஒரு ஆட்சியை நிலை கொள்ள வைப்பதற்கு அல்லது ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது என்பதைப் போல அரசியலில் கரணம் தப்பினால் மரணம் ஆகும். அதனால் எந்த காரணத்தை கொண்டோம் எஸ்டாப்ளிஷ்டு நாம்ஸ் தமிழ்நாட்டில் அது ஒரு எழுதப்படாத சில விதிகள். அதனால் ஒரு அணியிலிருந்து தீர்த்து விட்டால் அந்த அணியிலே இருக்க வேண்டியதுதான் கடமை. அது வெற்றியோ தோல்வியோ ஆட்சி வருகிறதோ இல்லையோ. அதே போல் இந்த பக்கம் நமக்கு தேவை அப்படின்னுக்காக அந்த பக்கத்தில் அவர்களை வேறு வேறு விதங்களில் ஆசைவர்கள் வார்த்தைகள் காட்டியும் இழுக்குவதும் அரசியல் நாகரிகமாகாது. அதுபோல் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் இப்பொழுது ஒருவேளை தேர்தல் வரக்கூடாது, எங்களை பொறுத்த மட்டிலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் சரி இந்த மாதிரி ஃபார் மியர் பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் லாபங்களுக்காக தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதும் உடனடியாக அது காலியாகிவிட்ட இடங்களாக தேர்தல் ஆணையம் உடனடியாக அறிவிப்பதும் அதில் தேர்தல் நடத்துவதும் மீண்டும் பலவிதமான ஊகங்களுக்கும் பலவிதமான தவறான நடவடிக்கைகளுக்கும் வழிவகுத்துவிடும். எனவே இந்திய அளவில் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை கூட மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது குறித்து விரைவில் நான் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், பாரத பிரதமர், அதே போல் தேர்தல் ஆணையத்தையும் அணுகுவதற்காக இருக்கிறேன். அதுக்கிடையில் இந்த தேர்தல் நடைபெறுமா இல்லையான்னு தெரியல. தேவைப்பட்டால் நீதிமன்றத்தினுடைய துணையை கூட நாடுவதற்கு நாங்கள் முடிவு செய்கிறோம். காரணம் என்று சொன்னால் இது ஒரு டோட்டலாக மக்கள் மத்தியில் தமிழக அரசியல்வாதிகள் மேலேயே எல்லாத்து மேலேயும் ஒரு அருவருப்பையும் அவநம்பிக்கையும் உருவாக்கு. அதனால் இந்த நிலை தமிழ்நாட்டில்
வந்திருக்கக்கூடாது, இனிமேல் வரக்கூடாது, வந்த நிலையக்கும் நிர்ணயம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாகும். இல்லை, நாங்கள் அலையன்ஸே ஒன்றும் இல்லைங்க. 2026 அசம்பிளியில் நாங்கள் எங்களுடைய தன்மானத்தை காப்பதற்காக தனித்து போட்டியிட்டோம். அந்த நிலையில் தான் இருக்கு. தற்போதைய அமைச்சர் அன்றைய தேதியில ஒரு மாத்திரை வச்சு பொடியாக்குற விஷயம், குழந்தைகள் அந்த மாதிரி மாத்திரைய பொடியாக்கி கொடுப்பாங்களா? அவர் சொல்ற காரணம் உங்களுக்கு எப்படி படுது? அதாவது சேரிட்டி பிகின்ஸ் இட்ஸ் ஹோம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த வீட்டை தூய்மைப்படுத்துறது எதிர்த்து வீட்டை விட தன்னுடைய வீட்டை முதல்ல தூய்மைப்படுத்தணுங்க. அந்த வகையில் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் இது போல் போதைப் பொருளுக்கு பழக்கப்படுத்திருக்கிறாங்க அல்லது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சொன்னால் அது மிகவும் ஒரு தவறான கடுமையான நடவடிக்கை அவங்க மேல் எடுக்கணும். இல்லை, அதை முழுமையாக ஆய்வு செஞ்சு அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறத எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான மெத்தட்ல அதை ஆய்வு செஞ்சிடும். இல்லைங்க, இது மட்டும் இல்லைங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் நாங்கள் நான் பொதுவாக உங்களுக்கு தெரியும், எல்லாம் கல்லும் போதை தான்ங்கிற பிரச்சாரம். அந்த கல் குழந்தைகளுக்கு ஒருத்தர் கொடுத்து காட்டினா அதே கடுமையாக எடுத்துக்கிறேன் ஆச்சுங்களா. அதனால் குழந்தைகளை எல்லாம் பரிசோதனைகளாக கினிபிக்ஸாக பயன்படுத்தப்படக்கூடாது. அது எந்த மதுவும் அது கொடுக்கக்கூடாது.